friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம Realme வந்து லான்ச் பண்ணிருக்க IoT ப்ராடக்ட்ஸ்ல இருந்து அவங்களோட ஸ்மார்ட் வாட்ச் பத்தி தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். சோ ஸ்மார்ட் வாட்ச் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட லான்ச் பண்ணிருக்காங்க, என்ன பிரைஸ்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, சோ அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இந்த பிரைஸ்க்கு இதெல்லாம் வர்த்தா அப்படிங்கறத வந்து அதோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அத பத்தின முழு தகவலையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல் நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோக்கள் அனைத்தும் உங்கள் பார்வைக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிசைனை பத்தி பார்க்கலாம். சோ டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிளோட மாடல் வந்து கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணிருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் 2.5D கர்வ்ட் கிளாஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ வாட்சோட ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பட்டன் கொடுத்திருக்காங்க. அந்த பட்டன் யூஸ் பண்ணி உங்களால வந்து ஆன் ஆஃப் பட்டன் தான் பண்ண முடியும். அடுத்ததா வாட்சோட ஸ்ட்ராப் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் சிலிகான் மெட்டீரியல் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா only 31 கிராம்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 256 x 36.5 x 11.8 mm. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதோட லெந்த் இன்டு விட்த் இன்டு ஹைட் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ அடுத்ததா இதோட ஸ்ட்ராப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 கலர்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா black, red, blue and green. சோ நீங்க எந்த கலர் சூஸ் பண்றீங்களோ அது இல்லாம நீங்க வேற கலர்ல ஸ்ட்ராப் வேணும் அப்படிங்கற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா வந்து 499 rupees பே பண்ணி நீங்க வந்து அடிஷனலா ஸ்ட்ராப் வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்ததா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல 160 mAh BAS பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. சோ அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படினா வந்து ஹார்ட் ரேட் மானிட்டர் நீங்க யூஸ் பண்ணி இந்த வாட்சை யூஸ் பண்ணீங்க அப்படினா வந்து 7 டேஸ்க்கு வந்து வரும். ஹார்ட் ரேட் மானிட்டர் வந்து ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்க அப்படினா 9 டேஸ்க்கு வரும் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ ஸ்டாண்ட் பை மோட்ல வந்து பாத்தீங்கன்னா இதோட பேட்டரி up to 20 டேஸ் வரைக்கும் வரும் அப்படிங்கற தகவல் வந்து சொல்லிருக்காங்க. அடுத்ததா இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சைனீஸ் ப்ராடக்ட் அப்படிங்கறனால வந்து சைனீஸ் வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் சப்போர்ட் பண்ணும். மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஹிந்தி சப்போர்ட் பண்ணும் அப்படினு சொல்லிருக்காங்க. இன்னும் வேற ரீஜனல் லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து அடுத்த அப்டேட்ல வரும் அப்படிங்கற மாதிரி தகவல்லாம் வந்து நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட். சோ இந்த வாட்ச் வந்து நீங்க வந்து கையில வந்து வேர் பண்ணிட்டே வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க தண்ணியில வந்து கை வாஷ் பண்றீங்க இல்ல வந்து எதனா வந்து ஸ்விம் பண்றீங்க அப்படினா 1.6 மீட்டர் டெப்த் வரைக்கும் வந்து நீங்க இந்த வாட்சை வந்து யூஸ் பண்ண முடியும். அடுத்ததா இந்த வாட்சோட டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா 3.5 cm டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. விவிட் கலர்ஸ் பிளஸ் ஸ்மூத் டச் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்கிறதா வந்து சொல்லிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து 12 வாட்ச் ஃபேஸஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் மேலும் வந்து இதோட ஃபேஸஸ் up to 100 வாட்ச் ஃபேஸஸ் வரைக்கும் அடுத்தடுத்த அப்டேட்ல வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து நம்மளால பார்க்க முடியுது. சோ இன் கேஸ் உங்களுக்கு வந்து அடிஷனலா வந்து வாட்ச் ஃபேஸஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் சோ இதுக்கான ஒரு Realme லிங்க் ஆப் ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ அந்த ஆப் மூலமா வந்து நீங்க வந்து வாட்ச் ஃபேஸஸ் ஆட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கற தகவலையும் வந்து சொல்லிருக்காங்க. அடுத்ததா இந்த வாட்ச்ல என்னென்ன ஹெல்த் மானிட்டர்ஸ்லாம் அவேலபிளா இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ச்ல உங்களோட blood ஆக்ஸிஜன் லெவலை வந்து மெஷர் பண்ண முடியும் அப்படினு சொல்லிருக்காங்க. ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 24/7 ஹார்ட் ரேட் வந்து உங்களால வந்து மெஷர் பண்ண முடியும். சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா PPG ஆப்டிகல் ஹார்ட் ரேட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதை யூஸ் பண்ணி உங்களோட ஆக்ஸிஜன் லெவல் பிளஸ் ஹார்ட் ரேட் லெவல் ரெண்டையுமே வந்து கன்டினியூஸா வந்து நீங்க மானிட்டர் பண்ண முடியும். சோ அவங்க வந்து லேப்ல மேட்ச் பண்ணி பார்க்கறப்ப சோ லேப் ரிசல்ட் பிளஸ் இந்த Realme வாட்ச்ல வந்து மெஷர் பண்ண ஹார்ட் ரேட் பிளஸ் ஆக்ஸிஜன் லெவல் ரிசல்ட் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சேமா தான் வந்திருக்கு அப்படிங்கற மாதிரியான தகவல்லாம் வந்து அவங்களோட சைட்ல வந்து நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததா ஸ்போர்ட்ஸ் மானிட்டர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கிட்டத்தட்ட 14 வகையான ஸ்போர்ட்ஸ் மானிட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டோர் சைக்கிளிங், அவுட்டோர் சைக்கிளிங், டேபிள் டென்னிஸ், பாஸ்கெட்பால், ஃபுட்பால், யோகா, இன்கேஸ் நீங்க வந்து எதனா வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்றீங்கன்னா அதுக்கு உண்டான மானிட்டர்ஸ் போன்ற 14 வகையான மானிட்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது என்னென்ன அப்படிங்கறது வந்து இந்த ஸ்கிரீன்ல வந்து நான் டிஸ்ப்ளே பண்றேன். அதை பார்த்து நீங்க முழு தகவலையும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததா இந்த Realme ஸ்மார்ட் வாட்ச்ல நோட்டிபிகேஷன் ஆப்ஷன்ஸ் என்னன்னு வந்து கொடுத்திருக்காங்க. சோ கிட்டத்தட்ட நம்ம டெய்லி யூஸ் பண்ற எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களால நோட்டிபிகேஷன் வந்து ரிசீவ் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும். பட் நீங்க எதுவுமே வந்து ரிப்ளை பண்ண முடியாது. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், ஈவன் யூடியூப், ஜிமெயில் போன்ற நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதுல இருந்து கொடுத்திருக்காங்க. சோ அடிஷனலா நீங்க வேற எதனா ஆப்ஸ் வந்து யூஸ் பண்றீங்கன்னா கூட அதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து உங்களால ரிசீவ் பண்ணி இந்த வாட்ச்லயே வந்து ரீட் பண்ணிக்க முடியும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து SMS ரிசீவ் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும். பட் நீங்க கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர கால் வந்து யார் கால் பண்றாங்கன்னு வந்து பார்க்க முடியும். அந்த கால் வந்து மியூட் பண்ண முடியும், ரிஜெக்ட் பண்ண முடியும். சோ இது வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கறனால வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் போன்ற பிரீமியம் ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன் அட்டெண்ட் பண்றது, சிம் ஆப்ஷன் அந்த மாதிரி எதுவுமே வந்து கொடுக்கல. சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணி உங்களுக்கு யார் கால் பண்றாங்க ரிஜெக்ட் பண்ணலாம், அதை வந்து மியூட் பண்ணலாம். அடுத்ததா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல வந்து வேற என்ன கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சை யூஸ் பண்ணி உங்களோட மியூசிக் பிளேயர் வந்து நீங்க வாட்ச்லயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சோ மியூசிக் பிளேயர் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா வந்து நீங்க வந்து ப்ளே பண்ணலாம், பாஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் சாங்குக்கு வந்து ஸ்கிப் பண்ணலாம், இல்லை வந்து பேக்வேர்ட் முன்னாடி இருக்கிற சாங்குக்கு வந்து போக முடியும். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சை யூஸ் பண்ணி உங்களோட மியூசிக் பிளேயரோட வால்யூம்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட ஃபோன் கேமராஸை வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணி வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ரியல்மி லிங்க் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ இதில் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் டேப் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களோட மொபைலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த ரியல்மி ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணி மற்ற ஐஓடி டிவைசஸ் நீங்கள் வந்து ஏர்பட்ஸ், ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் ஸ்பீக்கர், ஸ்மார்ட் ஏர் பியூரிஃபையர் போன்ற மற்ற ஐஓடி டிவைசஸ் எல்லாமே இதில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் என்னென்ன டிவைசஸ் எல்லாம் வந்து நம்ம லிங்க் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சை யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளால ஃபுல்லாவே வந்து சொல்ல முடியும். அடுத்ததா மற்ற ஸ்மார்ட் வாட்சஸ்ல இருக்கக்கூடிய பேசிக் ஃபீச்சர்ஸான ஃபைண்ட் யுவர் மொபைல், ஐடில் அலர்ட், ட்ரிங்கிங் வாட்டர் அலர்ட், அலாரம் அலர்ட், லோ பேட்டரி அலர்ட் போன்ற மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியல்மி ஸ்மார்ட் வாட்ச்லயே வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இதோட கனெக்டிவிட்டியை பத்தி பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ளூடூத் 5.0 கனெக்டிவிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 5.0 இல்ல அதுக்கு மேற்பட்ட மாடல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் ஆகும். இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து உங்களோட மொபைலோட கனெக்ட் பண்றதுக்காக ரியல்மி லிங்க் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணும். ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க ப்ளூடூத் மூலியமா வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்மார்ட் வாட்ச்ல ட்ராக் ஆகிற எல்லா டேட்டாஸுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரியல்மி ஆப்ல வந்து உங்களால மானிட்டர் பண்ணிக்க முடியும். அடுத்து இதோட பிரைஸை பத்தி பார்த்தோம் அப்படின்னா 3999 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ரியல்மி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 5ஆம் தேதி 12 மணில இருந்து உங்களுக்கு ரியல்மி வெப்சைட்லயும் பிளிப்கார்ட்லயும் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு வந்து வாரண்டி பத்தி இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்தேன். வாரண்டி பத்தி இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்லயும் நம்மளுக்கு கிடைக்கல, ஸோ ரியல்மி வெப்சைட்லயும் வந்து கிடைக்கல. ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா மேபி இதுக்கு வந்து 1 இயர்க்கான வாரண்டி மற்ற ஸ்மார்ட் வாட்சஸ் மாதிரியே வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியன். பட் அதை பத்தி எதனா அப்டேட் இருந்தது அப்படின்னா நம்மளோட ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து நான் அப்டேட் பண்றேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்கிற அட்வான்டேஜஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் வாட்ச். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ள வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும் அப்படின்னா மற்ற ஸ்மார்ட் வாட்சஸ் கூட கம்பேர் பண்றப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 8, 9, 10 அப்படி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 ஸ்போர்ட் மானிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ். அடுத்ததாக இதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 mAh பேட்டரியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து இதோட யூசேஜுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 20 நாள் அந்த மாதிரி வந்திருக்கும். ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மற்ற ஸ்மார்ட் வாட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுலேயும் வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கர் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் காம்படிஷனாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அடுத்தபடியா ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற என்னென்ன ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Huawei Amazfit Bip வந்து பாத்தீங்கன்னா 4999 ரூபாய்க்கு வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஜிபிஎஸ் ட்ராக்கர் எல்லாமே இருக்கு. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து கம்பேர் பண்றப்ப ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மானிட்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாய்ஸ் கலர் ஃபிட் ப்ரோ 2 வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3299 ரூபாய்க்கு வந்து அவைலபிளா இருக்கு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஜியோனி ஸ்மார்ட் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2999 ரூபாய்க்கு வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து இந்த ரியல்மி ஸ்மார்ட் வாட்ச் வந்து வாங்குற ஐடியா இருந்தது அப்படின்னா வந்து நான் சொன்ன மற்ற 3 ஸ்மார்ட் வாட்சஸ் கூட வந்து கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படுது, எந்த பிரைஸ் வந்து உங்களோட பட்ஜெட்ல வந்து மீட் ஆகுது அப்படிங்கறத பார்த்துட்டு ஸோ ஸ்மார்ட் வாட்ச் வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோல கிடைச்ச தகவல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பத்தி எதனா வந்து தகவல் வேணும் இல்ல வந்து எதனா டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே போன்ற இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.